குட் பேட் அக்லி படத்தில் 3 கெட்டப்பில் அஜித் என்ட்ரி. அஜித் 30 ஆண்டுகளை கடந்து தமிழ் சினிமாவில் நடித்து வருகின்றார். சாக்லேட் பாயாக தொடங்கியது அவர் பயணம். துருதுருவென இருந்த அஜித்திற்கு ஏராளமான ரசிகர்கள், குறிப்பாக பெண்கள் ரசிகைகள் காணப்பட்டனர். அதையடுத்து அதிரடி ஆக்ஷன் ஹீரோவாகவும் பட்டை கிளப்பினார் அஜித். அவரை தலை என்று ரசிகர்கள் கொண்டாடினர். முன்னணி ஹீரோவாக கோலிவுட்டில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டாலும் யாருக்காகவும் வளைந்து கொடுக்காமல் தனக்கென ஒரு விருப்பம், கொள்கை என தன்னுடைய வழி தனி வழியாகவே தொடர்ந்து காணப்படுகின்றார் அஜித். தற்போது அவர் படங்கள் அவரது வயதிற்கும் தக்கபடி அமைந்து வருகின்றன. நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு படங்கள் ஹச் வினோத் இயக்கத்தில் அஜித்திற்கு சிறப்பாக அமைந்தது. இதையடுத்து தற்போது மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகின்றார். இந்த படம் கடந்த மே மாதத்திலேயே அறிவிக்கப்பட்ட நிலையில் ஏறக்குறைய 10 மாதங்களை கடந்த போதிலும் இன்னும் ஷூட்டிங் நிறைவு பெறாமல் ரசிகர்களுக்கு போக்கு காட்டி வருகிறது படம். கடந்த ஆண்டு இறுதியில் இந்த படத்தின் ஷூட்டிங் அர்பைஜானில் துவங்கப்பட்ட நிலையில் பல பிரச்சனைகளில் சிக்கி படத்தின் ஷூட்டிங் தொடர்ந்து தள்ளி போகிறது. சமீபத்தில் அஜித்திற்கு மைனராக ஆபரேஷன் ஒன்று செய்யப்பட்டு உள்ள நிலையில் அவர் இந்த ஷூட்டிங்கில் பங்கேற்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் ஆபரேஷன் முடிந்து வீடு திரும்பிய சில மணி நேரங்களிலேயே தன்னுடைய மகனின் பள்ளி விழாவில் அஜித் பங்கேற்று கெத்து காட்டிய நிலையில் இந்த ஷூட்டிங்கில் அவர் பங்கேற்பார் என்றே கூறப்படுகிறது. அடுத்ததாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தன்னுடைய AK63 படத்தில் நடிக்க அஜித் கமிட் ஆகியுள்ளார். இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ள நிலையில் விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் தாமதமானால் இந்த படத்தின் ஷூட்டிங்கும் தள்ளி போகிறது. இந்த படத்தின் பூஜை சமீபத்தில் எளிமையாக போடப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இன்றைய தினம் படத்தின் டைட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. படத்திற்கு குட் பேட் அக்லி என்று பெயரிடப்பட்டுள்ளது. படம் அடுத்த ஆண்டு பொங்கல் வெளியீடாக ரிலீஸ் ஆகும் என்று கூறப்பட்டு உள்ளது. படத்திற்கு தேவி பிரசாத் இசையமைக்க கமிட் ஆகியுள்ளார். இதனிடையே அஜித்தின் வரலாற்று படத்தை தொடர்ந்து இந்த படத்திலும் 3 வேடங்களில் அவர் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது.